friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல பழைய சாதம் மீந்த சாதத்தை பயன்படுத்தி ரொம்ப சுவையான மொறுமொறுன்னு பக்கோடா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது நீங்க சாயந்திர வேளைகள்ல செய்து சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுன்னு சுவையா இருக்கும். ஒரு டீ காஃபியோடலாம் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா மேட்ச் ஆகும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடைச்ச கடலையை நல்லா நைஸான பவுடரா இல்லாம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ அரைச்சு எடுத்த அந்த பவுடரை ஈரம் இல்லாத ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா நான் இன்னைக்கு தண்ணி ஊத்தின சாதம் எடுத்திருக்கேன். மதிய நேரங்களில் உங்ககிட்ட சாதம் மீந்து போனாலும் தண்ணி ஊத்தாத சாதமா இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பழைய சாதத்தோட வெங்காயம் கடிச்சிட்டா ரொம்ப அருமையா தான் இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். அந்த சாதத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க. தேவைப்பட்ட கொஞ்சமா அந்த தண்ணியை பயன்படுத்தி ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. லைட்டா கொரகொரப்பா இருந்தாலும் நல்லா இருக்கும் பக்கோடாவுக்கு. இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலை மாவுனா 1.5 கப் அளவுக்கு சாதம். 1 கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இஞ்சி, பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது. அடுத்ததா ஒரு வெங்காயம், 1 கேரட், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள். உப்பு ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. பிசையும் போது லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கையில் தேவைப்பட்ட கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு பிசைஞ்சு விட்டுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப இலகுன மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா சில சாதம் கொஞ்சம் குழகுழப்பு அதிகத்தன்மையாக இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு அடுத்ததாக நம்ம எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து லைட்டாக அப்படியே உதிர்த்து விட்ட மாதிரி அங்கங்கே அப்படியே கிள்ளின மாதிரி அப்படி போட வேண்டியதுதான். எனக்கு காரம் இதுவே போதும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரினா நீங்கள் தேவைப்பட்ட கொஞ்சமாக அந்த மாவு பிசையும் போது மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி வந்த பிறகு லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்ததான் எல்லாம் அழகாக உதிரி உதிரியாக சூப்பராக இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பொன்னிறமாக இந்த மாதிரி சிவந்து வரும். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்தீங்கன்னா ஒரு சுவையான பக்கோடா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வேர்க்கடலை, இந்த கேரட், வெங்காயம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செய்து கொடுத்து பாருங்கள், பட்டுன்னு காலி ஆகிடும். டீ கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.